long ago, once upon a time, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நைகா ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படின்னு பல நைகா ஹால் வந்து நம்ம போட்டிருப்போம். பட் இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்ம பெருசா நைகா ஹால்னு போட்டுக்க மாட்டோம். மேஜரா மேக்கப் ஹால்னே போட்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருந்திட்டேன், திருந்திட்டேன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பேசிக்கலி நம்ம வந்து தேவையில்லாம நிறைய வாங்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் என் பாக்கெட் மேலேயும் வந்து ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா நம்ம வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். லைக் ஒரு ஃபார்முலேஷன் எப்படி இருக்கு, அது உட்கார்ற விதம் எப்படி இருக்கு எல்லாம். பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால் ப்ராடக்டை யூஸே பண்ண முடியல. அதாவது என்னன்னா, லைக் அந்த ப்ராடக்டை எம்டி பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பயர் ஆகி வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ப்ராடக்ட் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ல நான் லிட்டரலாக எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அண்ட் ஆல்சோ நான் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் இந்த எசென்ஷியலிசம் ஃபாலோ பண்ணுற ஆள். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தால் எனக்கு அது ஒரு மாதிரி அந்த கிளட்டரே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அப்படி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மேக்கப் எங்கே பார்த்தாலும் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ போதும், இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து விட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்பவும் என்னை சுற்றி அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் என்ன, இப்போதைக்கு நான் மேஜராக தேவையில்லாதது வாங்கலைன்னா கூட எனக்கு தேவையானது, அதாவது பிரைடல் யூஸ்க்கு உள்ளது, என்னோட பர்சனல் யூஸ்க்கு உள்ளது, அண்ட் ஸ்கின் கேர் இது அதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் அங்கே பார்க்குறேன்னா, அங்கே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, பின்னாடி இந்த டப்பா ஃபுல்லாக ப்ராடக்ட் இருக்குது, முன்னாடி லிட்டரலாக ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அவர்ஷன் மாதிரி ஒரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்கலி தேவையான ஸ்டாக் அப் அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக 10,000 ரூபாய் கிட்ட காலி. நீங்கள் இந்த டப்பாஸ் பார்க்கும்போதே தெரியும், நான் லிட்ரலாக லக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்கலை. ஏன்னா லக்ஸ் ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பயர் ஆகி தூர போடுறதுங்கிறது மனவேதனையிலையும் மனவேதனை. ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டிலேருந்து இந்த ஹைப்பர் கிளாஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். பேசிக்கலி இது வந்த புதுசில் அவ்வளோ ட்ரெண்டு, அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. இன்டர்நெட் பூரா இதுதான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் நான் அப்போ கூட வாங்கலை. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கணும் நான் திருந்திட்டேன் அப்படிங்கிறது. நீ அப்படி வரியா? பட் இப்போதைக்கு அந்த கிளாஸ் ஸ்கின் டியூவி ஃபினிஷ் அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து இது ஒன்று பிக் பண்ணேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோல்டுன்னு இருந்தது. பட் இது வந்து ஆக்சுவலாக அந்த சாம்பியன் கோல்டுங்கிறத தாண்டி கொஞ்சம் பிங்க் டோன் இருக்கிற மாதிரி, லைட்டாக ஒரு மாவாந்த டோன் உள்ள ஒரு கோல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ஹைப்பர் கிளாஸும்பாங்க. அந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. நல்ல கிளாசி ஃபினிஷ் இருக்குதான். பட் ஹைப்பர் கிளாஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஹைப்பர்ங்கிற வேர்டுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை. உங்களுக்கு பேசிக்கலி இந்த ரிங் லைட்ல பார்க்கறதுக்கு ஷைன் அதிகமாக இருக்கும். அதாவது லைட் வச்சிருக்கேன், யூஸ்வலாகவே வந்து லைட் வைக்கும்போது ஷைன் அதிகமாக தெரியும். ஸோ அந்த லைட்டை கட் பண்ணால் கொஞ்சம் ஷைன் கம்மியாக தெரியும். மற்றபடி இதில் வந்து இந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் தெரியுது, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. செம்ம ஸ்மூத்தாக உட்காருது, அழகான ஷைன் தருது. அண்ட் அந்த ஒரு மாதிரி பேர்லி ஃபினிஷ், பேர்லி எஃபெக்ட்பாங்களே, அது அழகாக தருது. இன்னுமே இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் எக்ஸ் சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் பிளஷ். பேசிக்கலி பிஏசி பிராண்ட்ல இருந்து. சாரா அப்படிங்கிறது வந்து ஒரு நார்த்ல உள்ள ஒரு பியூட்டி யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி. ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளஷ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவி பிளஷ். அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ரெண்டு ஷேட் தான், டர்க்கிஷ் டிலைட்டும் ஃபஜ்மி நாட்டும். இந்த டர்க்கிஷ் டிலைட்டுங்கிறது ஒரு பிங்க் டோன்டு பிளஷ். அந்த ஃபஜ்மி நாட்டுங்கிறது வந்து கோரல் டோன்டு. என்கிட்ட கோரல் டோன்டு பிளஷ் ஆல்ரெடி இருக்குது, அதாவது லிக்விட் பிளஷ். ஸோ பிங்க் எடுத்தோம். பிங்க்குமே ஒன்று இருக்குது, ஆனால் அது மேட் ஃபினிஷ். என்ன தெரிகிறது? டியூவி பிளஷ்ன்னாங்க. நான் வந்து எதிர்பார்த்தது நல்ல பல பட் அந்த அளவுக்கு பல இல்லை. பட் ஃபைன் தான், ஒரு அழகான ஷைன் இருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலி பிக்மெண்டடும் இல்லை, ரொம்ப ஷியர் கவரேஜும் இல்லை. தேவையான அளவுக்கு பிக்மெண்டேஷன் தருகிறது. தெரியுதா? உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து பிஏசி டேக் கவர் கன்சீலர். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இதை பத்தி நான் பெருசா சொல்ல விரும்பலை, ஒரு பேச விரும்பலை. ஏன்னா போர் அடிக்கும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா. நான் வாங்கியிருக்க ஷேடு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ட்விஸ்டட் டாஃபி. லிட்டரலாக என்னோட ஸ்கின் டோன் வந்து ஒரு பாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேட். ஓகே, நான் கே பியூட்டிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கு இந்த பவுச்சை ஃப்ரீயாக தந்தாங்க.
பட் என்னன்னா எனக்கு இதோட ஃபினிஷ் பிடிக்கல. அதாவது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா அழகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. மற்றபடி குவாலிட்டி ஃபைன், எதையாவது போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ஃபைன் தான், பட் பார்க்கறதுக்கு நாட் ஸோ அட்ராக்டிவ். அடுத்ததாக வி ஹேவ் திஸ் டாட் அண்ட் கீழே இருந்து ஒரு சன்ஸ்கிரீன். பேசிக்கலி நம்ம வந்து ஒரு மஞ்சள் கலர் டியூப் வரும், இதில் வைட்டமின் சி வேரியன்ட் உள்ள ஒரு சன்ஸ்கிரீன். அது வாங்கி அது மேல் காதல் வயப்பட்டு அதை எம்டியாக்கி காலி பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இது பேசிக்கலி வித் ஹைலரானிக் ஆசிடும் 5 செரமைட்ஸும். ஸோ என்னன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் தரும். இதுவுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரி கையில தான். ஸோ அந்த மஞ்சள் கலர் சன்ஸ்கிரீன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. லைக் கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டடா, ஸ்கின்குள்ள ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. அண்ட் ஒயிட் கேஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் மூஞ்சில ப்ராப்பராக போட்டுட்டு இதை பற்றி நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் டாட் அண்ட் கீழ இருந்து நான் இன்னொன்று வாங்கினேன், சேம் ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ என்னன்னா இந்த ப்ளூ கலர்ல வர டப்பாஸ் எல்லாமே வந்து மாய்ஸ்சரைசேஷன் பர்பஸ்க்காக உள்ளது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ் அண்ட் ஹைலரானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கு, நல்ல க்ரீமியான மாய்ஸ்சரைசரா இருக்கு. நீங்க ஒரு ட்ரை ஸ்கின் ஆளா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இது வந்து நீங்க ஒரு 2-3 வாட்டி அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் நம்ம ஊர்ல மோஸ்டா இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் கிளைமேட் அப்படி, அடிக்கும் வெயிலில் எக்ஸ்ட்ரீம் ட்ரை வந்து இருக்கிறது ரேர் தான். ஸோ நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ்ல இருந்து ஒண்டர் பிளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வாங்கி யூஸ் பண்ணி நாசம் பண்ணி ஸோ புதுசு ஒன்று வாங்கலாமே அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இப்போவும் சாஃப்டாக தான் இருக்குது, பட் முன்னாடி வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக அப்படி யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ அது கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. பேசிக்கலி எனக்கு அந்த ப்ராஷோட அந்த பியூட்டி ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன்ல, அதுக்கு வந்து டூப் மாதிரி இருந்தது முன்னாடி. பட் இப்போ வந்து அதுக்கு டூப்னு சொல்ல முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ குவாலிட்டியில் எதுவும் மாற்றம் உள்ளதா என்று சந்தேகத்திற்குரிய விஷயமாக உள்ளது. நைக்கா ஹால்ல லிப்ஸ்டிக் இல்லாட்டி எப்படிங்க, லாரியல் இன்ஃபாலிபிள் ரேஞ்சில் இருந்து இந்த லிப்ஸ்டிக்கை நான் ரொம்ப மாசமாக கண்ணு வச்சுட்டே இருந்தேன். அதான் சொன்னல இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவதை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் நான் வந்து அப்படி கண்ட்ரோல் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு லிப்ஸ்டிக், அது பர்சனல் யூஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சேலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அரௌண்ட் 600 வந்தது, 40% ஆஃபர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் தி ஷேட். ஒரு அழகான நியூட் ஷேட், அதாவது டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோனுக்கெல்லாம் ஒரு மாவ் டோனையும் ப்ரௌனையும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேட். மேபி உங்களுக்கு இந்த லைட்ல அண்ட் கேமரால பார்க்க பர்ஃபெக்ட்லி மாவா தெரியலாம், பட் மாவையும் ப்ரௌன் டோனையும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல எப்படி சொல்ல பெரி ஷேட் பிளஸ் ஒரு ப்ரௌன் ஷேட், உடன் ப்ரௌன், அதை கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேட். ரெக்கார்ட் ஆரியா ஆகுது, வயிறு வர வலிக்குது. அடுத்து வந்து ஃபேஸஸ் கனடால இருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஓசியில கொடுத்தாங்க. நம்ம வந்து ஃபேஸஸ் கனடால வேறு சில பொருட்கள் வாங்கினோம், அதுக்கு ஓசியில கொடுத்தாங்க. பேக்கேஜிங் இப்படிதான் உள்ளது. பேக்கேஜிங் நாட் சோ இம்ப்ரெசிவ். அண்ட் இதோட ஷேடு வந்து பாத்தீங்கன்னா ரெட், ஃபார் எவர் ரெட். அது என்ன ஓசியில கொடுக்கறதுனாலே ரெட் லிப்ஸ்டிக்கா தராங்கய்யா. இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி நைக்கால போட்டேன்னா நைக்கா பிராண்டோட ரெட் லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயா தந்தாங்க. ஒரு பிங்க் அண்டர் டோன் உள்ள ரெட் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப க்ரீமி இல்லை, பட் தேவையான அளவுக்கு க்ரீமியாக தான் இருக்கு. எனக்கு இது இருக்கிற ஃபார்முலாவை பார்த்தா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைக்கால இருந்து இந்த காட்டன் பேட்ஸ் வாங்கியிருந்தோம். பேசிக்கலி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபேஸை வந்து லைக் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மைசலார் வாட்டர் ஊற்றி அந்த மாதிரி. இதில் வந்து வேற ஒரு பிராண்ட்ல இதை விட ஆஃபர் பெட்டராகவே இருந்தது, ஓகேங்களா. பட் ஸ்டில் இதோட பேக்கேஜிங்ல விழுந்துட்டேன், அதாவது பேக்கேஜிங்ல விழுந்துட்டேன்னு அழகா இருக்குல்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல். ரீசெண்ட் டைம்ல ஃபாக்ஸ்டைல் ப்ராடக்டாக கொஞ்சம் வாங்குறோம்ல, எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பேக்கேஜிங்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த கேர்ளும் அழகா இருக்காங்க, ஜஸ்ட் லைக் மீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல்ல இருந்து கீப் காம் டெய்லி ஹைட்ரேட்டிங் சீரம், ஹைலரானிக் ஆசிட் கொண்ட ஒரு சீரம். பட் இது சூப்பராக இருக்குதுங்க. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சைடு மட்டும் போட்டு ஓவர் நைட் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தா லைக் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இந்த சைடு மட்டும் நல்லா சாஃப்டாக சப்பிளாக ஒரு குழந்தையோட ஸ்கின் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பவுன்சியாக நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை திரும்ப ஒரு வாட்டி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்தேன். லிட்டரலாக வாவ், இப்படி வந்து ஒரு சீரமால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீ ஒரு ட்ரை ஸ்கின் ஆளாக இருந்தால் கோ கிட் திஸ், யூ வில் லவ் திஸ், யூ வில் தேங்க் மீ ஃபார் தட் அஸ் வெல். அண்ட் ஹைலரானிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ட்ரையான ஸ்கின் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேம்பனாக இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது தான் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிஸ்க்கு தான் பார்த்துக்கோங்க.
ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து மூஞ்சி கழுவிட்டு லைட்டாக ஈரம் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரிட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட சொந்த யூஸ்க்காக வாங்கப்பட்ட 2 பொருட்கள். காம்பேக்ட் ஒன்று வந்து ஃபிட்மில இருந்து, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபிட்மி காம்பேக்ட். அண்ட் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 330 டாஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவோட காம்பேக்ட். நைக்காவை டப்பா மாற்றிட்டான் சார். ஆல் டே மேட் காம்பேக்ட் தான் டப்பா மாற்றிட்டான். பழைய டப்பா இருந்தால் இங்கே எங்கேயாவது போடுறேன். இதெல்லாம் எங்களுக்கு பல மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி, அக்காவுக்கு தெரியாது. அக்கா இப்போ தான் பார்க்கிறேன். நான் தான் சொன்னேன் நடுவில் ப்ராடக்டே வாங்குறது விட்டுட்டேன். பட் இதில் என்ன சம்பவம்னா, நான் ஷேட் நம்பர் 7 ஹனி வாங்குவேன். அது வந்து முன்னாடி இதை விட லைட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து டார்க்காக உள்ளது ஷேட் நம்பர் 7. பேக்கேஜிங் மாற்றினீங்க சரி, ஏன்டா ஷேடை மாற்றுறீங்க? உங்களை நம்பி ஒரு ஷேடு வாங்க முடியுதா? மாற்றி வச்சுட்டா நான் என்ன பண்ணுறது? அடுத்து பிஏசிலேருந்து ஒரு கிளென்சிங் பாம். இதையுமே நான் ரொம்ப நாளாக அப்படி குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வாங்குவோமே அப்படின்ட்டு. பேசிக்கலி மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பாம். இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி ரப் பண்ணிங்கன்னா என் மேக்கப் எல்லாம் கரைந்து வந்து விடும். கைக்கு பின்னாடி போட்டு கட்டுறதா? கைக்கு பின்னாடி ஸ்வாட்ச் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, கொழுப்பு தானே கைக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கணும். இது வந்து மினி. முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பெருசு வாங்கலாமே அப்படின்னு. தெரியுதா? செம்மையா மேக்கப் அப்படி அடிச்சு நொறுக்கி தள்ளிடுது. ஸோ பேசிக்கலி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடும். ஓகேங்களா? இன்ஃபாலிபிள் லிப்ஸ்டிக்கு அதையுமே அடிச்சு நொறுக்கிடுச்சு. இந்த இன்ஃபாலிபிள் லிப்ஸ்டிக் வந்து செம்ம லாங் லாஸ்டிங். லிட்டரலாக நான் சாப்பிட்டேன் இதை போட்டுட்டு, லிப்ஸ்டிக் போகலை. இதை போட்டுட்டு நான் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்தேன், அப்பவும் லிப்ஸ்டிக் போகலை. லிட்டரலாக எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சது. தண்ணி, சாப்பாடு, ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட லிப்ஸ்டிக்கை அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிடுச்சு. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. லிப்ஸ் மேலே நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்கிற ஃபீலே இல்லை. ஓகேங்களா? பட் ஸ்டில் நல்ல கவரேஜ் இருக்குது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் ட்ரையிங்காக இருக்குது வாயில். லிப் பாமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நல்லா இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து கே பியூட்டிலேருந்து லூஸ் பவுடர். பேசிக்கலி ஸ்டாக்கப். ஓகேங்களா? பேக்கப் பிரைடல் யூஸ்க்காக. ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபி. அண்ட் அடுத்ததுமே வந்து பேக்கப் ஆர் ஸ்டாக்கப். பிஎஸ்சியோட டேக் கவர் கன்சீலர். ஷேட் வந்து பர்த்டே சூட் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து ஹைலைட்டிங் ஷேடாக இருக்கும். அடுத்து வந்து நைக்காவோட லிப் லைனர். லிப்ஸ் டோன்ட் லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் லைனர். நான் வந்து ரொம்ப நாளாக நைக்காலேருந்து லிப் லைனர் வாங்கலான்ட்டே இருந்தேன். பட் என்னன்னா நைக்காவோட லிப் லைனருக்கு 400 ஓவாய் செலவழிக்க எனக்கு மனசு வரல. ஸோ இந்த வாட்டி ஆஃபரில் 200 ஓவாய்க்கு தந்தாங்களா, சரின்னு வாங்கினோம். இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா டேட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான மெரூன் ஷேடு. நல்லா தான் இருக்குது. ஸ்மச் ப்ரூஃபாக லாங் லாஸ்டிங்காக இருக்காங்கிறது இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி க்ரீமி கிடையாது, பட் தேவையான அளவுக்கு அழகாக கிளைட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவோட லக்ஸ் மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் ஆண்டா எம்ஆர்பி. நல்ல வேலை 40% 50% ஆஃபர் இருந்தது, சரி வாங்கினேன். இதோட ஷேட் வந்து கேலி ஸ்மூதி அப்படின்ட்டு. கேல் ஸ்மூதி என்ன வைக்கணுமோ வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவு தி ஷேட் லுக்ஸ். பேசிக்கலி நான் எதிர்பார்த்தது ஒரு மெரூன் ஷேடு. சும்மா இல்லாமல் நைக்காவோட ரிவ்யூவில் போயிட்டு எல்லா ஷேடையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, யூடியூப்ல போயிட்டு ஷேட் ஸ்வாட்சை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு ரெட் ஷேடுங்க. ஒரு மாதிரி ஒரு மியூட்டட் ரெட் ஷேடு. எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? பட் என்னன்னா நான் எதிர்பார்த்தது ஒரு நல்ல மெரூன் ஷேட். எனக்கு ஒரு மெரூன் லிப்ஸ்டிக் பேசிக்கலி தேவைப்படுகிறது. பட் ஸ்டில் ஷேட் நல்லா தான் இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. வெல்வெட்டி ஸ்மூத்துங்கிற மாதிரிலாம் என்னமோ சொல்லியிருக்காங்க. தேய்க்கும்போது வெல்வெட்டி ஸ்மூத்தாக தான் இருக்குது. லாங் லாஸ்டிங்காக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நைக்கால வாங்கினதுக்கு நைக்கால வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக தந்தான். எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே மினி லிப்ஸ்டிக் தான் ஃப்ரீயாக தருவாங்க. பட் இந்த வாட்டி ஃபுல் சைஸ் புல்லட் லிப்ஸ்டிக் தந்திருக்காங்க. அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டே ஃபட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரி டீப் ப்ரௌன் ஷேடு வித் ஒரு மாதிரி கிரே அண்டர் டோன். ஓகேங்களா? ப்ரௌன் வித் கிரே அண்டர் டோன். இது தெரில, என் வாயில் போட்டு பார்த்தேன். பட் இதுக்குமே கொஞ்சம் லிப் லைனர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஷேடை நான் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி போட்டு பார்த்ததில்லை. அதாவது ஒரு கிரே அண்டர் டோன் உள்ள ஒரு ப்ரௌனை. ஸோ இது வந்து ஒரு 2-3 வாட்டி போட்டு பார்த்தா தான் தெரியும் இது ஷேட் எப்படி இருக்க போகிறது அப்படின்ட்டு. அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டைலில் வந்து நம்ம அது வாங்கணும்ல, ஹைலரானிக் ஆசிட் சீரம். அதுக்கு வந்து ஓசியில் இந்த ஒரு குட்டி சன்ஸ்க்ரீன் தந்தாங்க, க்ளோ சன்ஸ்க்ரீன்னு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. டியூப் தான் பெருசாக இருக்குது. உள்ள ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே 3 ml தான் இருக்கும் போல். அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குது. நமக்கு ஃபீல் ஆகும்ல, இங்கெல்லாம் ப்ராடக்டே இல்லை, லிட்டரலாக ஏதோ எம்டி டியூப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. லுக்ஸ் லைக் அ க்ரீம். பிளெண்ட் பண்ணால் லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. இந்த க்ளோ க்ளோ இருக்குது. இது இல்லாட்டி நான் வேறு ஏதாவது தேய்ச்சதா?
சன்ஸ்கிரீன் க்ளோ ஆகுமா இங்க இல்லை? ஓகே, ஒரு ஹெல்தி க்ளோ தர மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பளபளன்னு இல்லை, ஸ்கின் வந்து ஒரு ஹெல்தியான ஸ்கின்னாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுதா? ஐ திங்க் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து ஐ காட் திஸ் ஃபேஸஸ் கனடாவோட ஜெல் காஜல். ஓகே, ஷார்ப் லைட் போயிடுச்சு. லைட்டு போனோன்னே என்னோட ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்கா. ஸோ தட்ஸ் ஹவு மேக்கப் லுக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் லைட்டிங். ஸோ நான் அப்படி கண்டினியூ தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் கிடையாது. என்னோட பவர் பேங்க்ல தான் அந்த லைட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பவர் பேங்க்ல உள்ள சார்ஜ் காலி, அதனால அங்கே ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எஸ், ஜெல் காஜல் நல்லா சூப்பராக கிளைட் ஆகும். உங்களுக்கு இந்த ஸ்மோக் டை லுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா இதை வச்சு அழகாக போட்டு ஸ்மச் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் பேசிக்கலி. அண்ட் லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப் எல்லாமே. பட் என்னன்னா, அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா ஸ்மச் ப்ரூஃப். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்மச் ஆக தான் செய்யும். பிகாஸ் இட்ஸ் அ ஜெல் காஜல். அண்ட் டாட் அண்ட் கீழேருந்து நம்ம 2 விஷயம் வாங்கினோம்ல, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். அதுக்கு வந்து இந்த ப்ராடக்டை ஊசியில் கொடுத்தாங்க. வெளில வாடா. இக்கா ப்ளஸ் 10% நியாசினமைட் ஸ்பாட் ரிடக்ஷனுக்கான தான். ஆனால் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி க்யூட்டாக இருக்குது, தம் தூண்டு இருக்குது, அழகாக இருக்குது கலர். இதில் வர அழகாக இங்கே பாருங்க, ட்ராப்பரோட லுக் எப்படி நான் கட்டுறது, க்யூட்டாக இருக்குது. மார்ஸ்லேருந்து ஒரு லிப் லைனர் வாங்கினேன், இந்த எட்ஜ் ஆஃப் டிசையர்னு. இதில் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லிப் லைனர் உண்டு, ஸ்கேண்டலஸ் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். 69 ரூபாயோ என்னமோ. மார்க் தக்காளி சோறான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு லிப் லைனர். அண்ட் என்னோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸில் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஷேட் வச்சிருந்தாங்க. ஷேட் நம்பர் 13 14 சாக்கோ ப்ரௌன் அப்படின்னு, சாரி சாக்கோ பட்டர், ஷேட் நம்பர் 14. எனக்கு வந்து அது பார்த்ததுலேருந்து இந்த ஷேடு வாங்கணும்னு நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். நைக்கால அவுட் ஆஃப் ஸ்டாக், அமேசானில் அவுட் ஆஃப் ஸ்டாக், மார்ஸோட வெப்சைட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக். எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நாளாக இருந்தேன். அண்ட் ஃபைனலாக ஸ்டாக் வந்துருச்சு அண்ட் போய் வாங்கி விட்டேன். இப்போ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. நீங்கள் வந்து நல்ல ஒரு டீப் ஸ்கின் ஆளுன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌன் ஷேட் வந்து பிடிக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோட காஜல். இது பேசிக்கலி ஒரு கோல் காஜல், நல்ல இன்டென்ஸான ஒரு பிளாக் காஜலாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிடா சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணி காலியெல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்மச் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங், அஃபோர்டபுள், சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு மிஸ்ட், செட்டிங் மிஸ்ட் ஆர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே என்ன சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க. ஸோ இந்த பச்சை கலர் பாட்டில், இது வந்து பேக்கப் ஸ்டாக்அப் ரீபர்ச்சேஸ். இது வந்து லிட்டரலாக எனக்கு வந்து 4வது பாட்டிலும் என்னமோ ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேக்கப் அழகாக பிடிச்சி வச்சு லாங் லாஸ்டிங் ஆக்க போது, ஒரு அழகாக ஸ்கின் ஃபினிஷ் கொடுக்க போகுது. அண்ட் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்கலி பெரிய பாட்டில், இதை விட சின்ன சைஸ் கூட அவைலபிள். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து என்னோட பழைய லவ், அதாவது டெர்மாக்கோட ப்ராடக்ட்ஸ் நான் அவ்வளோ வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப வந்து தேவைப்பட்டது மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெரிய டியூபாகவே நான் வாங்கிட்டேன். யூஸ்வலாக 50 கிராம் டியூப் வாங்குவேன், பட் இந்த வாட்டி 100 கிராம் டியூப் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா யூ வில் லைக் இட், பட் ட்ரை ஸ்கின் இருக்குன்னா யூ மைட் நாட் லைக் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்னியர்லேருந்து ஒரு மைசூர் வாட்டர் பிங்க் கலர் டப்பா. பேசிக்கலி எவ்ரிடே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணா திஸ் பிங்க் மூடி வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா, அண்ட் இதுவுமே வந்து ரீபர்ச்சேஸ் ஆர் பேக்கப் ஸ்டாக்அப். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் எர்த்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் செட். ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு. இதோட வேரியன்ட் வந்து நம்பர் 1. ஓகேங்களா, இதுலேயே 2 வேரியன்ட் வரும், 1 and 2ன்ட்டு. நான் வந்து வாங்கினது 1. இதில் வந்து 9 லிப்ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கிது பேசிக்கலி. ஸோ அம்மே எல்லாம் உள்ள போயிட்டானுங்க. ஸோ 9 லிப்ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாமே லிட்ரலாக நியூட் ஷேட்ஸ் அண்ட் கொஞ்சம் லைட்டர் ஸ்கின் டோன் டு மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இதோட ஃபார்முலா வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. பட் என்னன்னா இதில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது, அது மட்டும்தான் ஒரு விஷயம். ஸோ இது வந்து சிட்ரஸ் காஸ்மோ அப்படின்னு ஒரு ஷேட், ஸ்பைசி சாங்க்ரியா, பிங்க் லேடி. பேசிக்கலி என்னன்னா லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தங்க ஸ்கின் டோனில் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இது வந்து உங்களுக்கு பார்க்க பஞ்சு முட்டாய் பிங்க் மாதிரி, இல்லாட்டி வாஷ் ஆஃப் ஆர் பிங்க் மாதிரி இருக்கும் என்னோட ஸ்கின் டோனில். என்னோட ஸ்கின் டோன்லேயே நான் இங்கே தேய்ச்சேன்னு வைங்களேன், ஸ்வாட்ச் பண்ணேன்னு வைங்களேன், வேற மாதிரி இருக்கும், அழகான ஒரு பிங்காக தெரியும். தெரியுதா? ஸோ தட்ஸ் ஹவு லிப்ஸ்டிக் வந்து உட்காந்துஃபை ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே உங்களோட ஸ்கின் டோன் ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து வாங்க வேண்டியது அவசியம். அடுத்தது வந்து பாட்டம்லெஸ் மிமோசாஸ். என்னடா பேர் இது? ஸோ திஸ் இஸ் ஹவ். திரும்பவும் நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும், இங்கே ஸ்வாட்ச் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிங்க் கொலாடா
Irish coffee. And with that we have come to the end of this video. Hope உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல நெக்கா ஹால் பார்த்தது பிடிச்சிருக்கும் என்று. அண்ட் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதில் நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நான் சொன்ன ஒப்பீனியன் கூட உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு எது இருந்தாலுமே கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ தட் எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் தட் எவ்ரி ப்ராடக்ட் ஒர்க்ஸ் ஆன் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு கமெண்ட் எனி திங் நம்ம சேனலில். ஸோ எஸ், உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.